நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த விளக்கு போடுறோம் நாங்கள், இந்த எண்ணெய் ஊற்றவா, அந்த எண்ணெய் ஊற்றவா, இதில் தீபம் போடுவோம், பஞ்சமுக எண்ணெயில் ஊற்றவா, அந்த மாதிரிலாம் நிறைய கேட்குறாங்க. பொதுவாக நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சதும் சரி, ஜோதிடமும் அதான் சொல்லுது, நல்லெண்ணெய், நெய் இது 2 தான் ரொம்ப முக்கியம். இப்போ இது இல்லாமல் நான் வந்துட்டு பஞ்சமுக எண்ணெய், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் இந்த மாதிரி ஒரு 3-4 வகையை எண்ணி நான் போட்டேன்னா அது பேர் மாந்திரிகம். அது வந்து எல்லா சாமிக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் போய் போட்டாலும் பிரச்சனைகள் தான் அதிகமாகும். காரணம் என்ன அப்படின்னோம்னா, சிவபெருமான் மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் உடன்பட்டார். அவர் சுடுகாட்டில் இருப்பார். சுத்தமான நம்மளுடைய சிவ ஆலயங்களில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவராக இருப்பார். இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போகிறவர் சிவபெருமான். ஸோ அவருக்கு நீங்கள் எப்படி எண்ணெயை போட்டு ஏற்றுக்கிட்டாலும் அவர் வாங்கிக்கிடுவார். இதே பெருமாளுக்கும் அம்மனுக்கும் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. பெருமாள்னால் என்ன, மீனை சுக்குறேன் வெயில் இதுதான், நெய் விளக்கு தான். அம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு இதுவே போதும். இதை விட்டுப்பட்டு இந்த எண்ணெய் அந்த எண்ணெயை மாற்றி ஊற்றி கடைசி நீ போட்ட அந்த பலனே மாறி இவ்வளோ தூரம் எல்லாம் பேசுகிறாங்கல்ல, ஊற்றுறாங்கல்ல, போய் சனி பகவானுக்கு அந்த மாதிரி ஊற்ற சொல்லுங்கள். அதுக்கு எதுக்கு கரெக்டாக போயிட்டு கருப்பு துணி, அதில் எள்ளு, அதில் நல்லெண்ணெய் கரெக்டாக ஊட்டியாக பண்ணுறீங்க. அவர் உடனே திருப்பி கொடுத்துருவார் உங்களுக்கு. நீங்கள் என்ன எண்ணெயை போட்டுருங்க ஊற்றுறீங்களோ அந்த எண்ணெய்க்கான பலனை உடனே உங்களுக்கு கொடுத்துருவார். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதனால் இறைவனுக்கு உணவு எதுனாலே வந்து பார்த்திங்கன்னா தீபம் மட்டும்தான். இறைசக்திக்கு உணவே தீபம் தான். அந்த தீபத்தை சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் இதில் மட்டும் போடுங்க.